என்னோட 25 வயசு வரைக்கும் எனக்கு இந்த 5 சீக்ரெட்ஸ் தெரியாதனால நிறைய தப்பான டிசிஷன் எடுத்துட்டேன். இந்த 5 சீக்ரெட்ஸை வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து உங்களோட லைஃப்பையே வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். படிப்பு மட்டும் பத்தாது, ஸ்கில்ஸும் வந்து கண்டிப்பாக தேவை. நம்ம ஏதாவது டிகிரி முடிச்சிட்டோம் அப்படின்னா அது மட்டும் போதாது. நம்ம வந்து வேலைக்கு போகிறதுக்காக ஸ்கில்ஸும் அடிஷ்னலாக ஏதாவது தேவை அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணுறது வந்துட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணணும். நம்மளோட க்ரோத்துக்கு, நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை வந்து சூஸ் பண்ணணும். பணத்தை சேமிக்கிறத விட வளர்க்குறது ரொம்ப முக்கியன்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன். முன்னாடிலாம் சம்பளம் வந்ததுமே செலவு பண்ணிடுவேன் எல்லாத்தையும். பட் உண்மை என்ன தெரியுமா? 10 வருஷத்தில் எப்படியில் ஒரு 1,00,000 போட்டிருந்தோம் அப்படின்னா ஒரு 1.5 லேக் சம்திங் கிடச்சிருந்துருக்கும். ஸோ இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஹெல்த் ரொம்ப முக்கியன்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன் பணத்தை விட. நம்ம 25 வயசு வரைக்கும் நம்மளை வந்து ஹெல்த்துக்கு வந்து இம்பார்ட்டனே கொடுக்க மாட்டோம். ஆனால் நம்மளோட 40th ஏஜில் என்ன ஆகும்? டயபெட்டிஸ் இந்த மாதிரி நிறைய டிசீஸ் வந்துடும். ஸோ இன்னையிலேருந்து வந்துட்டு நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். டைம் வந்து லைஃபோட ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட 20th ஏஜில் அந்த மாதிரி வந்து நேரத்தை நிறைய வேஸ்ட் பண்ணிட்டேன். 1 மணி நேரம் டெய்லியும் இந்நேரம் லேர்ன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு வருஷத்தில் புதுசாக ஏதாவது ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டு அதுலேருந்து ஏதாவது ஏர்ன் பண்ண கற்றுருந்துருப்பேன். ஸோ டெய்லி வந்துட்டு ஒரு மணி நேரம் வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துங்க போதும். இந்த 5 சீக்ரெட்ஸ் வந்துட்டு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுங்க அப்படின்னா என்னோடய லைஃப் இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். உங்களுக்கு எது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.